ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதனால் மார்க்கெட் எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 74,200 இருக்குது. ஓகேங்களா, 74,200. சார்ட்டு பார்த்தீங்கன்னா 74,504 இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் செட்டில்மெண்ட் 74,504 செட்டில் ஆகுதா, இல்லை 74,200 செட்டில் ஆகுதா, அதை செக் பண்ணிங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுது. ஆனால் சார்ட்டு பார்த்தீங்கன்னா 23,087. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு காலைல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நைட் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு காலைல எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஒரு அப்டேட்டுங்க. ஸோ 2300 சிபி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இதே மாதிரி தான் ஏறுக்குன்னு ஒரு வாட்டி என்னாச்சுன்னா நம்ம புட்டில் போட்டிருப்போம் 23,000. இப்போ புட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா மார்க்கெட் இதில் 100 பாயிண்ட் இறங்குன்னு நினச்சிங்கன்னா 22,900. ஆனால் அது போகாமல் 23,087 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 100 பாயிண்ட் டவுன்னா இது இப்போ 23,000 அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிங்க. ரெண்டாவது பிவிஆர் ஐநாக்ஸ் ஒன்று இருக்குது இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி செக் பண்ணுங்கள். ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 2,000 போயிட்டு 2,200 திருப்பி ஒரு 1000, திருப்பி 1,800 போயிட்டு ஒரு 1,200, அந்த மாதிரி விளையாடி வந்துட்டுருக்கு. ஸோ துரந்தர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. பிவிஆர் ஐநாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா துரந்தர் படம் 2,000 கூட வசூல் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஃப்ரீ பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா பிவிஆர் ஐநாக்ஸுக்கு ஒரு 200 கூட வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டேலே. ஸோ இது எப்படியே 20-30 நாள் நல்லா போகும். ஏன்னா துரந்தர் 1 நல்லா ஓடிச்சு. ஸோ அதனால் வந்து இதை வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. மேபி செக் பண்ணுங்கள். ஏன்னா பிவிஆர் ஐநாக்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ்பா படுத்தப்போ கொஞ்சம் ஏறிச்சு. அதை நான் நியூஸ் பார்த்தேன். ஸோ அது வந்து இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எடுத்து பாருங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அதை பண்ணலாம். ஏன்னா தப்பு கிடையாது. கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டு ஏறும்போது அதுவும் சேர்ந்து. ரெண்டாவது படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் பார்த்துங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல வேண்டியது தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்கியிருக்குங்க. செம்மையாக இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் நான் சொல்லியிருக்கேன் போன வாரமே. ஸோ கொஞ்சம் போன வாரம் ஒரு 10,000 போட்டிங்களா, அது இந்த வாரம் ஒரு 10,000 அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டு எப்படி சொல்கிறதுனா, நேற்று நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நிஃப்டி மார்ச் ஃப்யூச்சர் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா கம்மிங்க. ஒன்றில் டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கனால தான் எடுத்தேன். 23,778ங்க நிஃப்டி க்ளோஸ் ஆனது. ஆனால் 23,776 வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். இந்த அதிகம் கம்மிக்கு இன்றைக்கி நடந்த மார்க்கெட் எஃபெக்ட்னா இருக்கா அப்படின்றத